ஹோட்டலில் எப்படி வெயிட்டர்ஸ் ஆர்டர் எடுப்பாங்களோ அதே மாதிரி ஆப்ஸ் கிட்ட ஆர்டர் எடுக்கிறது தான் ஏபிஐ. நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் தான் ஏபிஐன்னு சொல்லுவோம். ஒரு ஏபிஐ தான் எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஏபிஐ ரெண்டு அப்ளிகேஷன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுது. இதை ஒரு சிம்பிள் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கலாம். ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் மெனு இருக்கும். கிளைண்ட் அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸை ஃபுட் மெனுவில் பார்ப்பாங்க. கிளைண்ட் வெயிட்டர் கிட்ட ஃபுட் ஐட்டம் சொல்லுவாங்க. வெயிட்டர் கிச்சனில் ஃபுட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவார். ஒன்ஸ் அந்த ஃபுட் ரெடி ஆனே கிச்சன் வெயிட்டர் கிட்ட சொல்லுவாங்க. வெயிட்டர் வந்து கிளைண்ட் கிட்ட தருவாங்க. இந்த டயக்ராமில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டில் கிளைண்ட் அண்ட் ஏபிஐ, இன்னொரு பார்ட்டில் கிச்சன். இந்த கிளைண்ட்னால என்றைக்குமே கிச்சன் கிட்ட டேரெக்டாக பேச முடியாது. இந்த கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் இந்த வெயிட்டர் கிட்ட பேசுகிறது. இந்த வெயிட்டரை தான் நம்ம ஏபிஐன்னு சொல்லுவோம். இதை கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாமா? நம்மக்கிட்ட ரெண்டு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் ஏ, சிஸ்டம் பி. சிஸ்டம் பி கிட்ட நிறைய டேட்டா இருக்குது, ஆனால் சிஸ்டம் ஏ கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் சிஸ்டம் ஏக்கு சிஸ்டம் பி கிட்ட இருக்கிற டேட்டா வேணும். சிஸ்டம் பிக்கும் இந்த டேட்டாவை மற்ற சிஸ்டம்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை. ஸோ சிஸ்டம் பி என்ன பண்ணுதுன்னா அதுக்கிட்ட இருக்கிற டேட்டாவை ஒரு ஏபிஐயாக எழுதி மற்ற சிஸ்டம்க்கு ஷேர் பண்ண தருது. சிஸ்டம் ஏ அதுக்கு வேணுங்கிற டேட்டா எந்த ஏபிஐ தருதோ அதை கால் பண்ணி எடுத்துக்குது. இந்த சிஸ்டம் பியில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஏபிஐஸ் தான் நம்ம ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். இவ்வளோ தாங்க ஏபிஐ.